அழுக்குன்றது என்ன, கிருமிகளும் வேண்டாத அந்த உணவுத் துகள்களும் இருக்கிறது. இதை நம்ம பேதி மருந்து சாப்பிட்றதுனால உடம்புல 70 கிலோ மனிதனுக்கு 40 கிலோ நீர் தான். அப்ப அந்த அளவுக்கு காலராவை நம்ம செயற்கையா வர வைக்கிறோம். இந்த தீவிர 10 வயசு பையனுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் மோஷன் போனா என்ன ஆகுறது உடம்பு? யூரின் தான் பெஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் ஹைட்ரேஷன். அஃப்கோர்ஸ் மற்றதெல்லாம் பெத்தலாஜிக்கல். டாக்டர், இப்போ கடிதம் எழுதுறதை மறந்துட்டோம், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வரோம். அந்த மாதிரி நான் சின்ன வயசுல பேதி மாத்திரை 6 மாசத்துக்கு ஒரு டைம்ல எடுத்துக்கிறது உண்டு. ஸோ அந்த பழக்கத்தையும் சுத்தமாவே மறந்தாச்சு. அப்படி எல்லாருமே பேதி மாத்திரை எடுத்துக்கலாமா, இல்ல ஸ்டாப் பண்ணவங்க இப்ப மறுபடியும் எடுத்துக்க ஆரம்பிக்கலாமா? என்ன சின்ன வயசு கூண்டு போயிட்டீங்க. ஸோ நான் இந்த கேள்வி எல்லாமே முக்கியமான கேள்வி தான் கேட்குறீங்க. பட் இது ரொம்ப பர்சனலாக ஐ வாண்ட் வியூவர்ஸ் டு பே அட்டென்ஷன். ஏன்னா குடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல உறுப்பு. அதுக்கு சின்ன சின்ன கிளீனிங் இருக்கு. அப்புறம் நம்ம ஆஃபீஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் டீப் கிளீனிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை டீப் கிளீனிங் இருக்கு. ஸோ தேவையில்லாமல் அது எதையும் சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. அப்படி சேர்த்து வச்சாக்கா அதுக்கு ஏதாவது வேற காரணங்கள் இருக்கும். இப்போ நம்ம அனாவசியமாக ஆப்ரேஷன்லாம் பண்ணி சில இடங்கள் அந்த டிராஃபிக்கே ஃப்ளோ வித்தியாசமாக இருக்கும். அப்போ சில அழுக்குகள் அங்கே தங்கிறதுக்கு வசதியாக இருக்குது, ஏதுவாக இருக்கும். இயற்கையாகவே சில டைவர்டிகுலம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரோட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்களா, இந்த மாதிரி குடலில் சில வீக் ஸ்பாட்டுங்க இருக்கும். அந்த இடத்துல கெட்ட மெயின் ஸ்ட்ரீம் எப்பொழுதும் க்ளீனாக இருக்கும். ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்ஸ் டைவர்டிகுலம் இருக்கிறது. நம்ம இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைசிங் பாயிண்ட் வயிறு தானே, அங்கே இருக்கிற அந்த நல்ல அமிலத்தை அனாவசியமாக நெஞ்செரிச்சலுக்காக அதை அப்யூஸ் பண்ணி நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கிருமிகள், பாய்சன், பாக்டீரியா போகும். இப்படியெல்லாம் அழுக்குன்றது என்ன, கிருமிகளும் வேண்டாத அந்த உணவுத் துகள்களும் இருக்கிறது. இதை நம்ம பேதி மருந்து சாப்பிட்றதுனால கிளீன் பண்ண முடியாது. ஏன்னா அது பேதி மருந்துங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நீரை உறிஞ்சோ இல்லை அதுவே எக்ஸ்ட்ரா நீரை கொடுத்தோ அந்த மெயின் ஸ்ட்ரீமை மட்டும் தான் கிளீன் பண்ணும். இந்த நான் சொன்ன அந்த மற்ற இடங்களுக்கெல்லாம் அது போக முடியாது. அதனால எந்த காரணத்தை முன்னிட்டும் ரெகுலரா ப்ரோஆக்டிவா பேதி மருந்து சாப்பிட்றதுங்கிறது தவறு. அதுல நம்ம குடுக்கிற நீரை வச்சு அலசி எடுக்கிறதுக்கு பேர் லவாஜ். குடிக்கிற நீர், நம்ம குடிக்கிற மருந்து, நம்ம அந்த மருந்து நீர், நம்ம குடிக்கிற மருந்து நீர். இப்போ நாளைக்கு உங்களுடைய பெருங்குடலை நான் சோதிக்கணும்னு கொலனோஸ்கோபி டெஸ்ட் பிளான் பண்றேன்னா, இன்னைக்கு இரவு நீங்க இந்த மாதிரி இந்த மருந்தை தண்ணியில கலந்து குடிங்க. குடிச்சிட்டு நீங்க குடிக்கிறது வெளியே வர்ற அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்க ஒரு லைம் ஜூஸோ இளநியோ தண்ணியோ குடிங்க, ஓஆர்எஸ் குடிங்க. நீங்க அப்படின்னா அது பேர் லவாஜ். நான் உள்ள விட்டு அலசி காலி பண்ணி குடலை சுத்தமாக்குறேன். இது பிசியலாஜிக். ஏன்னா நான் உங்க உடம்புல இருக்கிற எந்த தண்ணியும் கடன் வாங்கல, அபகரிக்கல. உடம்புல 70 கிலோ மனிதனுக்கு 40 கிலோ நீர் தான். நம்ம உலகம் மாதிரி தான். 2/3 ஆஃப் த எர்த் இஸ் வாட்டர், 2/3 ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் வாட்டர். செல்லுக்குள்ளதான் அந்த 40 லிட்டர்ல 30 லிட்டருக்கு மேல செல்லுக்குள்ளதான் இருக்கு. ரத்தத்துல 5 லிட்டர் தான் இருக்கு. மீதி அந்த இன்டர்ஸ்டீஷன் சொல்லுவாங்க, இடைப்பட்ட இடங்கள்ல 10 லிட்டர் இருக்கு. அப்போ மிக மிக நீரால கட்டப்பட்ட ஒரு உடல் நல்லது. இப்போ விளக்கெண்ணெய் எங்க பாட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. விளக்கெண்ணெயில ஒண்ணுமே இல்லை. அது என்ன பண்ணுது, போய் என்னுடைய குடலெல்லாம் நீ எந்த விதமான உறிஞ்சிற வேலையும் செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, குடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் 7 லிட்டர் தண்ணி இருக்கு. 9 லிட்டர் 2 லிட்டர் நம்ம குடிக்கிறோம். இந்த 9 லிட்டர்ல 8 லிட்டருக்கு மேல தினம் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 1 லிட்டர் நமக்கு அந்த மூச்சுக்கு இதுக்கெல்லாம் போகுது. அப்ப 8 லிட்டர் தண்ணி தேவைப்படுறதுல நம்ம 1 லிட்டர் மோஷன்ல போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, யூரின்ல மோஷன்ல. அப்ப இவ்வளவு ஒரு டைட் வாட்டர் பேலன்ஸ். நம்ம சென்னை கார்பரேஷன்ல பிச்சை வாங்கணும் உடம்பு கிட்ட. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒண்டர்ஃபுல் என்ஜினியர் நம்ம உடம்பு தான். இவ்வளவு டைட்டா நம்ம மேனேஜ் பண்ணுகிறோம் நம்ம வாட்டரை. இந்த விளக்கெண்ணெய் போய் எல்லாத்தையும் கெடுத்துரும். விளக்கெண்ணெய், இந்த பேதி மாத்திரைங்க, ஆல்டர்னேட் மெடிசன் சொல்றாங்களா, மாற்று மருத்துவங்களை என்னென்ன கொடுக்குறாங்கன்னு அதுக்குள்ள என்ன பொருள்னு தெரியாது. இப்போ நாங்கள் அலோபதியில் என்ன கொடுக்குறோன்றது கூகுள் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் ஒரு உருண்டையா சாணி மாதிரி கொடுத்தேன்னா அதில் என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? அது எப்படி நான் நம்பி என் வாய்க்குள்ள செலுத்துறேன்னு தெரியல எனக்கு. ஏன்னா என்னன்னு தெரியாம எப்படி ஒரு பொருளை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தலாம்? அப்படி செலுத்தும் பொழுது அது இயற்கையா அலசி எடுத்துட்டு வந்தா உடம்புக்குள்ள இருக்கிற எந்த பேலன்ஸையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. பட் நான் எனக்குள்ள இருக்கிற 7 லிட்டரையும் வெளியேற்றிட்டேன். உடம்பு என்ன பண்ணும்? அப்ப அந்த செல்லுக்குள்ள இருந்து பிழிஞ்சி எடுத்து குடலுக்கு அனுப்பும். அந்த விளக்கெண்ணெய் அதையும் வெளியே தள்ளிடும். அப்ப நான்லாம்
மயக்கம் போகிற அளவுக்குலாம் ஆயிருக்கு. ஓ ஓ இப்போ காலரா இதான் பண்ணுது. காலரா வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்ச முடியாமல் தள்ளிடுது. கண்ணு இல்லை, கண்ணு உள்ளே போயிடும். கண்ணுக்குள்ளே நீர் இருக்கு, ஏக்வஸ் ஹியூமர், அந்த தண்ணி கூட அந்த காலரா உறிஞ்சிடும். ஸ்கின்ல வாட்டர் இருக்கு. இப்போ என் ஸ்கின் இப்படி எடுத்தோம்னா இப்படி போயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. இப்படி தூக்கணும்னா அப்படியே நிற்கும், தண்ணி இல்லைன்னா அப்படியே நிற்கும். ஏன்னா வந்து வாட்டரே இருக்காதுங்க. அப்போ அந்த அளவுக்கு காலராவை நம்ம செயற்கையாக வர வைக்கிறோம் இந்த தீவிர பேதி மருந்துகளால். அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த குழந்தைங்களாம் தண்ணியில் அமுக்கி அப்புறம் எடுக்கிற மாதிரி, அப்புறம் கொண்டு வந்து ஒரு ரசம் சோறை கொடுத்து, அப்புறம் கொண்டு வந்து ஒரு பழச்சாறை கொடுத்து, அப்போ மரணத்தின் விளிம்பில் தள்ளிட்டு திருப்பி மீட்டு எடுக்கிற ஒரு விபரீத விளையாட்டு தான் வந்து அதீத பேதி மாத்திரைங்க. நான் சாதாரண பேதி மாத்திரைங்களை சொல்லலை, இப்போ 2 தடவை மோஷன் போகிறவங்களாம் சொல்லலை. பட் நான் வந்து சஃபர் ஆயிருக்கேன். 15 தடவை 20 தடவை வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் மோஷன் போனால் என்ன ஆகுறது உடம்பு? அப்போ நான் சொன்னேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 48 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன். ஆமாம். அப்போ 2 நாளுக்கு முன்னே சாப்பிட்ட தக்காளி தோல் என் குடலில் இருக்கும், அது உடம்பு பார்த்துக்கும். மோஷனில் பேக் பண்ணேன், அன்றைக்கி அந்த தக்காளி தோல் வரும். பாத்தியா எவ்வளோ அழுக்கு இருந்து பார்த்தியா குடலில், எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு பாருன்றதெல்லாம் வந்து நம்ம என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்லதுன்னு நினச்சி செஞ்ச ஒரு கெட்ட பழக்கம். நோக்கம் கரெக்டு, ஓகே. அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த லிமிட்டட் அனாட்டமிக்கல் ஃபிசியலாஜிக்கல் நாலேஜ். இப்போ வந்து ஒரு குழந்தை திரும்பி இருக்கான்னு இன்றைக்கி அல்ட்ராசவுண்ட் வந்து முன்னாடியே சொல்லிடும். அன்னைக்கு பிரசவத்துக்கு போய் அந்த மருத்துவ வச்சு போயிட்டு வெளில வச்சு பார்க்கும்பொழுது தான் தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து கட்டில் தூக்கின்னு ஓடுவாங்க இல்லையா? அது வரைக்கும் நார்மல் பிரசவம் வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க 4 கிலோமீட்டர் வந்து பிரசவத்துக்காக கட்டில் வச்சு தூக்கின்னு ஓடி இருப்பாங்க. கரெக்ட். இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இல்லையா? அப்போ அல்ட்ராசவுண்டை நம்ம வந்து நம்ம அனுமதிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அப்போ நல்லது உள்ளே வரும்பொழுது ஒரு கெட்டதை வெளியே விடணும். இப்போ குழந்தையோட கண்ணுக்குள்ளே விளக்க நல்லெண்ணெய் விடுறது, காதுக்குள்ளே விடுறது, மூக்குக்குள்ளே விடுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஒரு பச்சிளம் குழந்தையினோட மூக்கில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு விரலை விட்டு எடுத்து தொண்டையை விட்டு எடுத்தால் கோழை வரதான் செய்யும், மியூக்கஸ். பார்த்தியா அவன் குழந்தை தொண்டையில் எவ்வளோ சளி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்ட கொடூரமான காரியங்கள். அந்த நல்லெண்ணன்றது எண்ணெய் இல்லை, லிப்பிட். அது அப்படியே மூச்சு தண்ணீர் குழந்தைக்கு உள்ளே போய் லைப்பாய் நிமோனியா வந்து இறந்த குழந்தைங்களாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துன்னுக்கிற எவ்வளோ பேர் வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதால நிப்பாட்டிட்டாங்க. அந்த குழந்தைங்களாம் நல்லா தானே இருக்கு. கரெக்ட். அதனால பழசுன்றதுக்காக நம்ம கெட்டதை பிடிச்சுன்னு விடவும் கூடாது, புதுசுன்றதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி ஃபாஸ்ட் ஃபுட்டு எப்படி சுற்றக்கூடாது. எது வேணும் எது வேணான்றதை வந்து அறிவை பயன்படுத்தணும். இல்லைண்ணா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ பேதி மாத்திரை சாப்பிட்றது நல்ல பழக்கம்னு நினச்சிட்டு தான் நான் கேள்வி கேட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா வேண்டாம், வந்து தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கோ. நீங்கள் வந்து வலிவேறு சொன்னால் எந்த ஆணையும் நீங்கள் பிடுங்க வேண்டாம், அதுவே பார்த்துக்கோ. ஓகே. பேதி மாத்திரைன்றது நமக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஒரு நாள் நீர் ஆகாரமாக சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் குடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து புழிஞ்சி எடுக்கிற மாதிரி மாத்திரைங்க வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா மருத்துவ ஆலோசனைப்படி அது ஃப்ரீயா போறதுக்கு நீங்க வந்து உதவி தரலாம். நல்லா இருக்கிறவங்க போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஒரு 3 லிட்டர் வந்து மோஷனை வந்து புழிஞ்சு எடுப்பேன். அதே தான் புழிஞ்சிட்டாங்கன்றாங்க. நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை இதெல்லாம் புழிஞ்சா என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் வரும். கரெக்ட். இப்போ டெய்லி காலையில தண்ணீர் குடிச்சு, இப்போ காலை எந்திரிச்ச உடனே ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடுறேன், அதனால எனக்கு மோஷன் போகுது, அதனால குடல் சுத்தமாகுதுங்கிறத எடுத்துக்கலாமா? அப்படி பண்ண முடியுமா? அது வந்து நம்ம ரிச்சுவல்ல வரும். ஓகே. இப்போ ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு மோஷன் போறவங்களும் இருக்காங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, நீங்க நல்லா இருக்கீங்கன்னாக்க நீங்க உங்க பழக்கத்தை மாத்தாதீங்க. ஓகே. ஆனாலும் தண்ணி குடிக்கிறத பத்தி மறுபடியும் முக்கியமான ஒரு தகவல். இப்போ நிறைய தண்ணி குடிக்கலாம், நிறைய தண்ணி குடிச்சே ஆகணும், கிட்னி ஸ்டோன் இருக்கு, நீ 5 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு மருத்துவ அறிவுரையும் இருக்கு. நம்மளா வந்து படிச்சுட்டு இல்லை மற்றவங்கள பார்த்து செய்கிறது இருக்கு. எகெயின் 5 லிட்டர் குடிச்சிட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. 5 லிட்டர் குடிச்சிட்டு நம்ம உடம்பை பற்றி சொன்னேன், இந்த கடல் மாதிரி தான் நம்ம உடம்புல நீர் இருக்குங்க. கடல் உப்பு தான் நம்ம உடம்புல இருக்கு. ஓகே. கடல்ல எவ்வளோ உப்பு இருக்கோ
அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சோடியம் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். கடல்ல சோடியம் இருக்கிறதுனால தான் உப்பு கரிக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நீர்லயும் சோடியம் வந்து கரெக்டா இருக்கும். கடல் உப்பும் தெரியுங்களா, உப்பு நாறுகள்ல வரும். உப்புமா சார்? இப்ப இயற்கை இப்ப பூமி இருக்கு இல்லையா, நீங்க மேல இருந்து சேட்டலைட் இருந்து பாத்தீங்கன்னா கடல் வந்து இந்த ஆப்பம் உப்பும் இல்ல, ஆமா அந்த மாதிரி உப்பும் பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கும் உப்பு. அப்ப 2 நாள் நீங்க மீனவர்களை கேட்டீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அதிகமா எவ்வளவு ஏறி அதிகமா. அப்ப கடல் உப்பாம எப்படி வந்து வரும், உப்பங்கடிக்கு வரும். அப்போ நிலவனுடைய ஒளிக்கும் கடல்ல இருக்கிற உப்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓகே. அந்த கிரகணங்களுக்கு வந்து உப்பு ரியாக்ட் பண்ணுது. அப்ப மனநலம் வந்து உப்பை பொறுத்து தான் இருக்கு இல்லையா. அப்போ அமாவாசை பௌர்ணமி தான் மனநலம் உள்ளவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சீற்றமோ உள்ள ஒரு மனநல பாதிப்பு அதிகமாக நீங்க பார்த்துருக்கலாம். அதனாலதான் தர்ம யுத்தம்னு ஒரு படத்துல ரஜினிகாந்த் அமாவாசை தான் கட்டி போட்டுருவாங்க. கரெக்ட். ஆமா, பௌர்ணமியா ஏதோ ஒண்ணு. ஆனா நிலவுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்ப மனசு ஜாலியா சொல்லுங்க கூட இன்னைக்கு அமாவாசை அவனுக்கு பைத்தியம் முடிச்சு. ஆமா, இன்னொரு படத்துல சொல்லுவாரு, பையன் நல்லவன் தான், அமாவாசை வந்துடக்கூடாதேன்னு பாரு, அந்த மாதிரி. அப்போ வந்து நம்ம இப்பிரபஞ்சத்தை கூட இயற்கை கூட எவ்வளவு ஒன்றி இருக்கோம் பாருங்க. நம்மளுடைய சோடியம் எங்க இருக்கு, நிலா எங்க இருக்கு, கடல் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு. பாக்டீரியாவுக்கு நமக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா அப்ப நிலவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா? அப்ப வந்து அந்த உப்பு வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி அதிகமா குடிக்கிறது. அந்த உப்பு வந்து தண்ணி நிறைய குடிக்கும் பொழுது என்னுடைய உடம்பு வந்து அந்த நீரை மட்டும் அனுப்பிச்சிட்டு என்னுடைய சோடியம் உப்பு லெவலை மெயின்டைன் பண்ணா நான் நல்லா இருப்பேன். ஓகே. ஸோ ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு பிளட் ப்ரெஷர் டாக்டர் சொன்னாரு, நான் வந்து ஹைட்ரோ தெரப்பிக்கு போயிட்டேன், நான் 5 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன்னா அவர் நல்லா இருக்காரு. ஆனால் ஒரு கேஷுவலாக வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்கா, நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கின்றத 2-3 லிட்டர் பாட்டில் வச்சுட்டு நாள் ஃபுல்லாக குடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சோடியம் குறைஞ்சி ஃபிட்ஸ் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கும் பார்த்துருது. ஓகே. அப்போ 1 advice does not suit 2 persons. அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2.5 லிட்டர் மிதமாக வச்சுக்கலாம். வெயில் இருந்தீங்க, ஓடுறீங்க, விளையாடுறீங்க, கோடை காலம் ஜாஸ்தி, ஏசியில் இருக்கீங்க, கார் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு காரில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 2.5 லிட்டர் போதும். வெயில் காலத்தில் வந்து 3-4 லிட்டர் கூட குடிக்கலாம். நீங்கள் யூரின் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு வாட்டர் மாதிரி போச்சுன்னா நீங்கள் ஒரு வெல் ஹைட்ரேட்டட். யூரின் வந்து ஸ்ட்ரா கலரில் இல்லை வந்து மஞ்சளாக போச்சுனாக்கா நீங்கள் டீஹைட்ரேட்டட். யூரின் தான் பெஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் ஒரு ஹைட்ரேஷன். அஃப்கோர்ஸ் மற்றதெல்லாம் வந்து பெத்தலாஜிக்கல். ஃபிசியலாஜிக்கலாக நம்ம வந்து ஹைட்ரேஷனை பார்க்கணும், யூரின் பார்த்தா போதும். யூரின் வால்யூம் வந்து நல்லா இருக்குது. யூரினுடைய நான் தான் என்கிட்ட பேதி ஆகி வந்தாங்கன்னா ஃபர்ஸ்டாக தான் கேட்பேன், யூரின் போனீங்களான்னு தான் கேட்பேன். எத்தனை தடவை பேதி ஆச்சுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நீர் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ யூரினை வந்து கரெக்டாக போகுது. இப்போ வந்து 5 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா என்னுடைய கிட்னிக்கு 3 லிட்டர் வாட்டர் தான் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா மீதி 2 லிட்டர் உடம்புல விட்டுடும். அப்போ உப்பு கரெக்டாக இருக்குது, தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், சப்புன்னு ஆகிடல. ரத்தம் சப்புன்னு ஆச்சுன்னா பிரச்சனை கண்டிப்பாக. அதனால் அதீதமாக நீர் குடிக்கிறது தப்பு. அளவுக்கு மிஞ்சினா அமுதமே நஞ்சுன்னும் போது நீரும் வந்து நஞ்சா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் வந்து வாட்டர் இன்டாக்சிகேஷன். ஓகே. கம்பல்சிவ் வாட்டர் ட்ரிங்கிங் சிண்ட்ரோம். ஸோ அதனால நம்ம உடம்புக்கு என்னன்னு பார்க்கணும். அதே தான் நீங்கள் புதுசாக நிறையா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் கேராக இருக்குனாக்கா சோடியம் செக் பண்ணிக்கோ. ஓகே டாக்டர், இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதாவது வாழ்க்கை எதுக்குடா, சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி, சாப்பிட்டதுக்கப்புறம் அதை செரிமானம் பண்ணுறது தானே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த தகவலை தாண்டி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம பேசியிருக்கோம். அதிர்ச்சி எட்டக்கூடிய, ஆச்சரியம் தரக்கூடிய, அலர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இந்த எபிசோடில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப நன்றி கார்த்திக். ரொம்ப சுவையான உரையாடலை நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ.